மேடே மேடே இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெரரிஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். போய் ஒரு குண்டை போட்டு எப்படி சதற விடுறோன்னு மட்டும் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறோம், நல்லபடியாக போயிட்டு இருக்கு இது வரைக்கும். ஓ மை காட், டெரரிஸ்டோட ஜெட் ஃபைட்டர் ஜெட் மை காட், மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு கைஸ். ஸோ கைஸ், இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இந்தியன் பைக் ட்ரெயினோட நியூ அப்டேட் வந்துருக்கு மக்களே. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜெட்டோட சீட் கோட், ஃபைட்டர் ஜெட்டோட சீட் கோடு, அப்புறம் வீடு பார்த்தீங்கன்னா நியூ காரோட சீட் கோடு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஆன் பண்ணுற சீட் கோடு, ஸோ அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம கேமுக்கு வந்துருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம கேமுக்குள்ள கொண்டு வரதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ தயவுசெய்து லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் இப்போ லாங்குடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃபைட்டர் ஜெட் எப்போ நம்ம கேமுக்கு வரும், இதோட சீட் கோட் என்ன ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கேன். அது மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க இதோட சீட் கோட் வந்துருச்சுன்னு. ஸோ இது உண்மையாகவே நம்ம கேமுக்கு ஃபைட்டர் ஜெட் வந்திருக்கா, ஸோ அதோட சீட் கோட் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம் மக்களே. உண்மையாகவே நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்டுக்கு சீட் கோட் இருக்கு. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, ஆர்ஜிஎஸ் டூலில் போயிட்டு ஜெட்டுன்னு போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அடியிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்க ஜெட்டு போதா. ஸோ இந்த சீட் கோடை போட்டால் உங்களுக்கு ஜெட்டு போயிட்டே இருக்கும் மக்களே வானத்தில். பட் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம ஓட்டுற மாதிரி இந்த ஜெட்டு வரவே இல்லை. ஸோ இன்னும் கொஞ்ச நாளும் நம்ம வெயிட் பண்ணணும் மக்களே. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுற மாதிரி கூடி விரல் வந்துடும் மக்களே. ஸோ மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம அதிக சான்ஸ் இருக்குது வரதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஜெட்டோட இந்த லான்ச் பேட் வந்துருச்சு. ஸோ அடுத்தது ஜெட்டு வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு சீட் கோட் கூட ஆல்ரெடி இருக்குது. பட் இன்னும் நம்மளுக்கு ஓட்டுற மாதிரி ஆப்ஷன் தான் இல்லை. கண்டிப்பாக அது வந்துடும் மக்களே, கவலைப்படாதீங்க. ஸோ அடுத்தது நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ 1/1 போட்டு இந்த கார் நியூ காரை லான்ச் பண்ணுறீங்களே, இது எப்படி ப்ரோ பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ப்ரோ, விளங்க மாட்டேங்குது ப்ரோ, இது எப்படின்னு தெளிவாக சொல்லிக் கொடுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணீங்க. ஏன்னா இதுக்குள்ள அடுத்தடுத்து நிறைய நியூ கார்ஸ்லாம் இதில் வரப்போகுது மக்களே, ஆட் ஆக போகுது மக்களே. இப்போ நான் பிக்சரில் காமிக்கிறேன், இந்த மாதிரி கார்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆட் ஆக போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து வெப் கேம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கேமோட வீடியோ காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு ஆர்ஜிஎஸ் டூலில் போயிட்டு கோடுன்னு போட்டுக்கிறீங்களா, கோடுன்னு போட்டு அப்புறம் எதுவுமே தொடாதீங்க. ஓகே, ஸோ எதுவுமே தொடாதீங்க. ஸோ அடுத்தது நம்ம வாட்ஸ்அப் சேனலுக்கு நேராக போயிருங்க. ஸோ இதோட லிங்க் வேணா கமெண்ட்ல லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப் சேனலில் போயிட்டு இந்த கார் ஜீரோன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நேராக கிரியேட் ஃபைல்னு இப்போ இருக்கும் பாருங்க, அதை தொடுங்க. ஓகே, ஸோ அடுத்தது ப்ளூ கலரில் இருக்கும், அது அந்த பட்டனையும் தொட்டுருங்க. தொட்டிங்கன்னா நேம் பேஸ்ட் அப்படின்னு வந்துடும். அடுத்து திருப்பி வந்து வெளியே வந்துடுங்க, கேமுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு ஸோ இந்த லிங்க்குள்ளே போயிருங்க. ஸோ இந்த லிங்க்குள்ளே போயிட்டு ஸோ டிரைவுக்குள்ளே போயிட்டு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெயில் ஐடியோ அதுக்குள்ளே போயிட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் அப்படின்னு நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். அப்புறம் செலக்ட் ஆல்னு சொல்லிட்டு இப்படி காப்பி பண்ணிக்கணும். அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா வெளியே வந்துடுங்க. ஸோ வெளியே வந்துட்டு அப்படியே கேமுக்குள்ளே போயிட்டு அந்த எல்லோ கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது அமுக்குங்க. ஸோ இப்போ அமுக்கிட்டீங்களா, கடைசியாக பச்சை கலர் பட்டன் இருக்குல்ல, அதையும் அமுக்கிடுங்க. அவ்வளோதான் மக்களே, மேட்ரு க்ளோஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் காம் வீடியோ காமிச்சனால உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, 1/ அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன கார் வருது பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்தால் அந்த கார் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து அடுத்தடுத்து நிறைய இது கஸ்டமைஸ் பண்ணி விட போகிறாங்க மக்களே, இந்தியன் பைக் டிரைவிங் 3D. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக கற்று வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த வீடியோவிலே ஃபஸ்ட் எடுத்தோன்னே தெளிவாக உங்களுக்கு ஹேண்ட் கேம் வீடியோலாம் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் இருக்க சீக்ரெட் மேப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் பார்க்கலாம், இந்த மேப் நம்ம கேமில் எப்படி ஆன் பண்ணுறது, அந்த ஆப்ஷன் நம்ம உண்மையாகவே நம்ம கேமில் இருக்கா அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ எங்கே ப்ரோ இந்தியன் பைக் டிரைவிங் 3D மாதிரி இல்லை, என்ன சிட்டி ப்ரோ இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சிட்டி. ஸோ இந்த சிட்டிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நான் எப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை சுற்றி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் கட்டி வச்சுருக்காங்க மக்கள். இவ்வளோ பெரிய சிட்டியை வந்து நடு வானத்தில் கட்டி வச்சுருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ராங்க்லின் வீட்டிலேருந்து இப்படி வந்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் நிறைஞ்சு ஒரு பெரிய சிட்டி இருக்குது மக்களே. அந்தாண்டா வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் இருக்குது. ஆஹா, என்னடா நம்ம ஊரில் வர டோல்கேட் மாதிரிலாம் வருது, அப்படியே என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க இன்னும் உள்ளன்னு ஒன்றுமே புரியலையே. ஸோ சுற்றி பில்டிங்காக இருக்குது, டோல்கேட் இருக்குது. ஏதோ பெரிய அமெரிக்காவுக்கு வந்த மாதிரி ஃபீலிங் ஆகுது மக்களே. ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஏதோ கார் பார்க்கிங் மாலு அந்த மாதிரி என்னென்னமோ இருக்குது. அங்கே பார்த்துங்க பெரிய, அங்கே பாருங்க ரெட்டத்தலை, என்னது 10 தலை ரோபோட்டு. ஆஹா ரைட்ரா, என்னென்னமோ இருக்குது மக்களே, வேற மாதிரியான சிட்டி இது. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு சிட்டியை நம்ம பார்க்க போகிறோம். அது இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சிட்டியை பார்த்துட்டோம், சீக்ரெட் சிட்டியை. அடுத்து சீக்ரெட் சிட்டி 2 நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்றதை பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் வேற என்னென்ன ப்ரோ இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நாளாச்சும் ஆயிரும், அவ்வளோ பெருசு கட்டி வச்சிருக்கானுங்க, வேற மாதிரி இருக்கு. ஸோ இதை நம்ம கேமுக்குள்ள எப்படி கொண்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் சேனலில் சீக்ரெட் சிட்டி லிங்க் 1, 2 அப்படின்னு 2 போட்டிருப்பேன். அதில் 1 கிளிக் பண்ணி
இன்டர்நெட் ஆப்ஷன் ஆன் பண்ணி வந்தீங்கன்னா இந்த சிட்டி உங்களுக்கு வந்துடும். இப்போ வாங்க நம்ம 2வது சிட்டிக்கு போயிடலாம். இப்போ 2வது சிட்டி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் வீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி நம்ம நார்மல் சிட்டி மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது புது விஷயம் இருக்குது மக்களே. ஸோ வாங்க நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ ஜீப் எடுத்துக்கலாம், இப்போ கார் எடுத்துக்கலாம். கார் எடுத்துகிட்டு இங்கே எங்கடா ஸ்டார்ட்னு ஏதோ போட்டிருக்கு. ஓகே, ஸோ ஏதோ ஸ்டார்ட்னு சொல்லுது. ஸோ இது மேலே ஏறி நம்ம எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் இந்த சிட்டிக்குள்ளே என்னென்னமோ இருக்கும், சர்ப்ரைஸான விஷயம்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்க அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆஹா ஃப்ளோட்டிங் ஹவுஸ்லாம் இருக்குது பாருங்களேன். அட பவிங்களா, கீழே ரோடு இருக்குது, லேண்ட் இருக்குது, அங்கே வீடு கட்டாமல் எதுக்குடா கொஞ்சம் வானத்தில் கட்டி வச்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரோட்டில் போகிறது வேணாம், மேலேயும் ஒரு ரோடை கட்டி வச்சுக்கிறானுங்க, ஃப்ளை ஓவர் மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஹா அங்கே பாருங்கள் ஏதோ ஒன்று செம்மையான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ என்னன்னு தெரில. ஆஹா அங்கே பாருங்கள் சின்சானு, அப்படியேங்கப்பா ஜெயின் சின்சான்லாம் இருக்குது அந்த சிட்டிக்குள்ள. இருங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் சின்சானை போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். ஆஹா அங்கே ஏதோ ஒன்று தெரியுது. ஆஹா ஸ்னோலேண்டு, அடியாத்தி இங்கே பாருங்க மக்களே. ஸோ இந்த ரூட்டை நேரம் ஸ்னோலேண்டுக்கு தான் போகுது. வாவ், வேற மாதிரி மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்கே வந்து ஒரு ஸ்னோ லேண்டே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த ஸ்னோ லேண்டில் போய் அந்த ஸ்னோ சிட்டிக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு அப்புறம் இந்த ஜெயின் சின்சான்லாம் பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க் நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் சீக்ரெட் சிட்டி லிங்க் 2 அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்டர்நெட் ஆப்ஷன் மட்டும் ஆன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி வந்துடும் மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த சிட்டிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சிட்டி வந்து வேற மாதிரி இருக்குது மக்களே. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெயிண்ட் ஸ்னோ மேன் இருக்கான், அவனை போய் பார்க்கலாம், ஏறி பார்க்கலாம் வாங்க. ஆஹா இங்கே பாருங்க மக்களே எவ்வளோ பெரிய ஸ்னோன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு செவுர் மாதிரி இருக்குது, இந்த செவுத்தில் ஏறி ஸோ அந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட் மேன் இருக்கான், அவனை போய் பார்க்கலாம் வாங்க. ஆஹா அங்கே பாருங்க 3 ஸ்னோ மேனு வேற மாதிரி இருக்குது மக்களே. இங்கே பாருங்க ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குது, வாங்க ஒரு டைவ் அடிச்சிருவோம் போட்டு வேற மாதிரி கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் சின்சானும் பார்க்கலான்னு சொன்னோம்ல. இந்த சிட்டியில் இது மட்டும் இல்லைன்னு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இது மாதிரி டிஃப்ரெண்ட் சிட்டிஸு, ஹைடன் சிட்டிஸு, சீக்ரெட் சிட்டிஸு, அந்த மாதிரி நிறைய நம்ம வீடியோ போடுவோம் அப்பப்போ. ஸோ அதில் ஒரு வீடியோவில் நான் ஆட் பண்ணேன். ஸோ ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் ஒரு வீடியோவில் நம்ம ஒரு சீக்ரெட் சிட்டிஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்ம எந்த வீடியோ இருந்தாலும் பார்த்துருங்க. இப்போ இந்த மேப் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த மேப் ஆப்ஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்கிற எல்லா ஐக்கானும் நம்ம ஃபோனில் இருக்கிற எல்லா ஐக்கானும் ஓப்பன் ஆகும். பட் இந்த மேப் ஐக்கான் மட்டும் இன்னும் ஓப்பனே ஆகாது. ஏன்னா ஸோ இது வந்து அடுத்தது வரப்போகிற ஒரு ஃபியூச்சர் மக்களே. மேபி அடுத்த அப்டேட்டில் விடுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. வந்தால் இப்போ நான் பிக்சரில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் மக்களே இருக்கும். ஸோ வாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு அப்டேட் வந்து ஃபியூச்சரில் வரப்போகுது. ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா.